சகோதரர்களே, நல்ல ஓய்வாக இருக்கும் காலம் இது, வீடுகளுக்குள் இருக்கும் காலம் இது. ஆகவே சூரத்துல் வாக்கிஆவை பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்க. சூரத்துல் முல்க தஃப்சீர்களில் கவனம் செலுத்துங்க, குர்ஆனில் கவனம் செலுத்துங்க. நேரம் இருக்குது, என்ன செய்யலாம் என்று காலத்தை வீணடிச்சிடாம நாங்களும் அதனால தான் இந்த தஃப்சீரை செய்வதற்காக முற்பட்டிருக்கின்றோம். அடுத்தது ஆறாவது ஒரு சிறப்பு தான் ஹஸ்ரத் இமாம் ஸஅலபி இப்னு அஸாகிர் ரஹிமஹுல்லாஹ் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய சம்பவத்திலே பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா மஸ்ஊதுடைய மனைவி ஸைனப் செல்வந்த பெண், மனைவியிடத்தில் சதக்காவை கேட்டாங்க. அந்த நேரம் ஸைனப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட போய் இந்த மஸ்அலாக்கு தீர்ப்பு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு மனைவி கணவனுக்கு சதக்கா கொடுக்கலுமா? நபியும் கேட்டாங்க, யார் வந்திருக்கீங்க? ஸைனப். ஐயுல் ஸயானிப், எந்த ஸைனப்? சொன்னாங்க, அப்துல்லா மஸ்ஊதுடைய மனைவி ஸைனப். அப்பதான் நபி அவங்க சொன்னாங்க, அஜ்ரு ஸதகதி வ அஜ்ருல் கராபா, சொந்தத்துக்கு நெருங்கியதும் அதாவது சதக்காவுடைய நன்மை, ரெண்டு நன்மை உங்களுக்கு கிடைக்கும், சதக்கா கொடுங்கன்னு அப்துல்லா மஸ்ஊதுடைய மனைவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தாங்க. இப்ப அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய சக்கராத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நோய் விசாரிக்க போறாங்க. அந்த நேரம் கேட்டாங்க, மா தஷ்தகி? அப்துல்லா மஸ்ஊத், ஏதாவது முறைப்பாடு செய்றீங்களா? சொன்னாங்க, துனூபி, என் பாவத்தை நினைக்கிற பொழுதுதான் எனக்கு கவலையா இருக்குது. கேட்டா, ஃபமா தஷ்தஹி, ஏதாவது ஆசரிக்குதா உங்களுக்கு அப்துல்லா மஸ்ஊத்? சொன்னாங்க, ரஹ்மத்த ரப்பி, என் ரப்புடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறேன். கேட்டாங்க, டாக்டரை கூப்பிடவா, வைத்தியரை கூப்பிடவா? சொன்னாங்க, அதே வைத்தியர் தான் என்ன நோயாளியாக ஆக்கினார். கேட்டாங்க, அலா அம்ருலக பிஅதா, அப்துல்லா சக்கராத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கொடைகள் தரவா? சொன்னாங்க, தேவையில்லை. இல்லை, உங்களுக்கு பிறகு உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு தேவைப்படுமே. சொன்னாங்க, தக்ஷா அலா பனாத்தியல் ஃபக்ர். உஸ்மான் ஹலீஃபாவை பார்த்து கேட்குறாங்க, ஜனாதிபதியை பார்த்து கேட்டாங்க அப்துல்லா மஸ்ஊத் சக்கராத்தில், என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வரும் என்று நீங்க பயப்படுறீங்களா? நான் எனது பெண் பிள்ளைகளை ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கிஆவை ஓதும்படி நான் கட்டளையிட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், யார் ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கிஆவை ஓதுவாரோ லம் துஸிபுஹு ஃபாகத்துன் அபதா, ஒரு நாளும் அவர்களுக்கு ஏழ்மை வராது. இந்த 6 சிறப்புகளும் இந்த சூரத்துல் வாக்கிஆவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் தஃப்சீருல் போவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இதா வகாத்தில் வாக்கிஆ, இதா வகாத்தில் வாக்கிஆ லைஸ லிவகாத்திஹா காஸிபா خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثا. الله சொல்றான், إذا وقعت الواقعة, கியாமத்துடைய நாள் நிகழ்ந்தால். சகோதரர்களே, மனித சமூகத்தினர்களே, அல்லாஹ் பேசுறது எல்லாமே பயங்கரமான விடயங்களைத்தான். கியாமத் என்ற இந்த பயங்கரம் இருக்குதே, உலகத்துடைய எந்த சோதனையையும் அதற்கு முன்னால வைத்தீங்கண்டா ஒரு தூசிய போலதான். இன்று எங்களுக்கு நடந்திருக்குதே இந்த நோய், இந்த ஆபத்துகள், இந்த முசீபத்துகள், இவைகளெல்லாம் கியாமத்துக்கு முன்னால் ஒரு தூசியை போல். வாக்கிஆ என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே கியாமத்துடைய இந்த நிகழ்வுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 27 பெயர்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ ஒரு பயங்கரமான நிகழ்வு பின்னால வர இருக்கு. உலகத்தில் ஒரு நோய், ஒரு சாதாரண ஒரு விடயம், மரணங்கள் ஏற்படுதா, நாங்க முஸ்லீம்களே மனித சமூகத்துக்கு சொல்ல மறந்துட்டோம், தவறிட்டோம். என்ன விடயம்? எங்களோட குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்களை மனித சமூகத்துக்கு நாங்கள் எத்தி வைக்கும்.
இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மனித சமூகத்துக்கு இறக்கப்பட்ட குர்ஆன். குர்ஆன விளங்காததால் தான் சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மனித சமூகம் தடமாறு. அல்லாஹ் பிற்காலத்தில் வைத்திருக்கிறான் நிகழ்வுகளை நாங்க கண்ணால பார்க்க இருக்கிறோம். சாதாரண நிகழ்வு அல்ல. அதுல ஒன்றுதான் வாக்கியா. வாக்கியா என்றால் கியாமத். அல்லாஹ் இந்த வாக்கியா என்ற சொல்ல இந்த இடத்திலையும் இதே போல சூரா ஹாக்காவிலையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சூரா ஹாக்காலையும் அல்லாஹ் வாக்கியா என்ற சொல் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சகோதரர்களே, கியாமத்துடைய இந்த நிகழ்வுக்கு அல்லாஹ் குர்ஆனில் 27 சொச்சம் பெயர்களை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அதுதான் பயங்கரம். இது பயங்கரம் அல்ல. தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் இந்த காலத்துடைய நோய்கள், கொரோனா, அது இது, இவைகள் பயங்கரம் அல்ல. இதைவிட பயங்கரமான ஒன்று எதிர்காலத்தில் வர இருக்கு. இன்று நாங்க உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் 50 பேர் 100 பேர் எல்லாம் தாண்டினா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் மௌத்தா இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் எங்கட குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், இதை மனித சமூகத்துக்கு எத்தி வைங்க. போய் ஒரே வினாடியில் ஒரே நிமிடத்தில் முழு உலகமும் மௌத்தாகும். எவ்வாறான நிகழ்வா இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நாட்டில் 50 பேர் 100 பேர் மௌத்தாகிறத வச்சு நாங்க பயப்படுறோம். பயம் வாரது இயல்புதான்.